ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரித்ரியாஸ் சேனல். உங்கள் முடி ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகணுமா? இந்த ஒரு பொருள் போதுங்க. நல்லா அடர்த்தியாக நீளமாக எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தாங்க வேப்பிலை தான். வேப்பிலையில் நிறைய மருத்துவ குணம் இருக்குங்க. உங்கள் முடியை வேர்லேருந்து ஸ்ட்ராங்காக வளர வைக்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்களோட பெயின் தொலை எல்லாத்தையும் சரியாக்கிடும். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் சில டிப்ஸ் தருவேன். நான் சொல்கிற மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் முடி வளர்ச்சி யாராலையும் தடுக்க முடியாதுங்க. வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் எனக்கு என்கரேஜபிளாக இருக்குங்க. வாங்க சூப்பராக ஹேர் பேக் ரெடி பண்ணிடலாம். வேப்பிலையை பறிச்சுட்டு வந்துட்டேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த வேப்பிலையை இலை ஃபுல்லாக உருவி அதில் போட்டுக்கோங்க. உங்கள் ஹேருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவு எடுத்துக்கலாம். நல்ல இளந்தலையாக கிடச்சிச்சின்னா இன்னும் நல்லதுங்க. வேப்பிலையில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. நம்ம நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு ஈஸியாக ஹேர் க்ரோத் பண்ணிடலாங்க. அதுக்காக நம்ம வெளியே போய் நிறைய செலவு பண்ணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாதுங்க. வேப்பிலை ஃபுல்லாக உருவி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இதை நம்ம அப்படியே அரைச்சி எடுத்துக்க போகிறது இல்லை. இதை நம்ம ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் அரைக்க போகிறோம். வேப்பிலை ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா அதை அமுத்தி விடுங்க. 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஊற வச்சு எடுக்கும்போது தான் நல்லா க்ரீமியாக கிடைக்குங்க. இல்லாட்டி தண்ணி மாதிரி கிடைக்கும். நம்ம தலையில் ஹேர் பேக் போட முடியாது. நல்லா ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. நம்ம இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறோம். மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்ச வேப்பிலை ஃபுல்லாக அதில் போட்டுக்கிறோம். வேப்பிலை ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாங்க. நம்ம அரைக்கும்போது நம்ம அந்த தண்ணியை ஊற்றி தான் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். வாங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அரைக்கும் போது ஊற வச்ச தண்ணியவே ஊற்றி கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பதத்தில் தாங்க இருக்கணும். இதை நம்ம அப்படியே எடுத்துக்க போகிறதில்ல, ஃபில்டர் பண்ணிக்க போகிறோங்க. இதை நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டோம்னா திப்பி திப்பியாக இருக்குங்க. அது நம்ம ஹேரில் படும், இச்சிங் ஆகும். அதனால் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு லேசான கிளாத் வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. வேப்பிலையை 3 அல்லது 4 டைம் எடுத்துக்கும் போது நம்மளோட பெயின் தொல்லை முழுதும் சரியாயிடுங்க. இந்த மாதிரி கிளாத் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான ஹேர் பேக் எடுக்கும்போது கண்டிப்பாக முடி வளருங்க. முடி அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளரும். உங்கள் முடி எவ்வளவு ஒல்லியாக இருந்தாலும் சரி. ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை நம்ம அப்படியே எடுத்துக்க போகிறதில்ல. இது கூட நம்ம இன்னொரு பொருள் சேர்த்துக்க போகிறோங்க. அதாங்க ஆலிவேரா. ஆலிவேரா சேர்க்கும்போது முடி ரொம்ப சாஃப்டாகவும் சில்கியாகவும் மாறும். வேப்பிலையை சேர்த்துக்கும் போது முடி அடர்த்தியாகுங்க. வேர்லேருந்தே முடி அடர்த்தியாக வளரும். ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இந்த மாதிரி வேஸ்டேஜ் தான் கிடைக்கும். இதையை நம்ம தலையில் எடுத்துக்கிட்டோம்னா அது ஃபுல்லாக தலையில் ஒட்டிக்கும். அதனால தான் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறோம். ஆலிவேரா ஜெல்லாம் எடுத்துக்க போகிறோம். எப்படி எடுத்துக்கிறதுன்னு பழைய வீடியோவில் போட்டிருக்கேங்க. அதில் செக் பண்ணி பாருங்கள். ஆலிவேராவில் இருக்கிற அந்த எல்லோ ஃபுல்லாக போனதும் 2 சைடு இருக்கிற முள்ளை கட் பண்ணி எடுத்துகிட்டு மேல் தோலை ஒரு சைடு தோலை மட்டும் சீவி எடுத்துகிட்டு கத்தி வச்சு நல்லா சுரண்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஜெல் கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு கிடைக்கும். ப்ரிசர்வேட்டிவ் ஆலிவேரா ஜெல் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நேச்சுரல் ஆலிவேரா ஜெல் தாங்க யூஸ் பண்ணணும். 2யும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. ஒரு 3 மினிட்ஸாவது மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் 2 ஒன்று நல்லா கலந்து வரும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணுற வரைக்கும் நல்லா அந்த எசன்ஸ் அதனோட கசப்பு உங்கள் கையிலேயே இருக்கும். உடம்பு ஃபுல்லாக இருக்குங்க. உங்கள் வாயெல்லாம் கசப்பாக தான் இருக்கும். நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் கூட லைட்டாக கசப்பாக இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை, ஒன்றும் ஆகாதுங்க. தயவு செஞ்சு ஹேரில் சிக்கு மட்டும் விழவிடாதீங்க. மார்னிங் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம் கண்டிப்பாக தலையை சீவி பின்னி போடணுங்க. ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி. இன்றைக்கி ஹேர் பேக் போடுறீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி ஆயில் அப்ளை பண்ணவே கூடாதுங்க. நைட் ஃபுல்லாக இதனோட எசன்ஸ் இறங்கணும். நீங்கள் அடுத்த நாள் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆஃப்டர்நூன் இல்லாட்டி ஈவினிங் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். 2யும் சேர்த்து ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. வாங்க ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஹேர் பேக் ரெடி ஆகிருச்சு. இந்த மாதிரி தாங்க கிடைக்கும். நான் ஆயில் அப்ளை பண்ணி சிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஹேர் பேக் அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் ஹேர் பேக் அப்ளை பண்ணிக்கணுங்க. ஸ்கேல்ஃபில், எட்ஜில், முடியில் ஃபுல்லாக ஒரு இடம் கூட விடாமல் எல்லா இடத்துலையும் நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து எடுத்து அதை ஃபுல்லாக நீங்கள் ஹேர் பேக் அப்ளை பண்ணிக்கோங்க. முடி எட்ஜு வரைக்கும் ஹேர் பேக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பன் போட்டுக்கோங்க. 30 நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். எனக்கு இந்த மாதிரி தான் கிடச்சிருக்கு. பாருங்கள், முடி எவ்வளோ சாஃப்டாக சில்கியாக இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா பவுன்ஸியாக இருக்குது. வாஷ் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. நல்லா பவுன்ஸியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் முடி எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு ரிசல்ட் சொல்லுங்கள். யூஸ் பண்ணியிருக்கிற 2 பொருளுமே முடி வளர்ச்சியை நல்லா அதிகரிக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக எனக்கு ரிசல்ட் சொல்லுங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு ரிசல்ட் சொல்லுங்கள். அதுதான் எனக்கு சந்தோஷம். அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கும் அதுதான் இன்ட்ரெஸ்ட் வரும்.
நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். பார்த்துட்டு கண்டிப்பாக ஹேர் பேக் போடுங்க. போட்டுட்டு கண்டிப்பாக ரிசல்ட் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஹேர் க்ரோத் பண்ணுவோம். நீங்கள் ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.